ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போறோம். இது ஆன்கோயிங்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாங்கா. ஸோ இந்த மாங்காவுடைய பேரு குளோபல் பீஸ்ட் டேமர். ஐ கேன் சீ த பாத் ஆஃப் எவோல்யூஷன் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மஸ்ட் சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கும். போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ இல்லைன்னா புரியாது. அதனால தான் சொல்றேன். ஸோ பலம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவும் ஹீரோடைய பெட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஹீரோவை எடுத்து பேசுறான். லிங் தான் பேசுறா. ஹே என்னடா பண்ற? ஜியான் நிங் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்டா இன்னைக்கு, என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது என்ன அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆகுறான். டே முட்டாள் சீக்கிரம் வாடா, நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் இருக்கேன்ட்டு நிங் சொல்றா. இந்த இடத்த கட் பண்ணா ஸ்கூலை தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு ஹீரோ வந்துடுறான். நீங்களும் ஹீரோவை பாத்துடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே பசங்க எல்லாருமே இவன் என்ன இவ்வளோ லேட்டா வரான் இந்த முக்கியமான எக்ஸாமுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏன்டா லேட்டா வந்தான்ட்டு டீச்சரும் ஹீரோவுக்கு ஒரு பஞ்சை கொடுத்துட்டு இந்த நேரமும் நீ தூங்குவியா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதனால தான் ஹீரோ சொல்றான். சரி நான் உனக்கு கொடுத்த ஸ்பிரிட் டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்ட தானே அப்படின்னு டீச்சர் கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்றான். இதை நீங்களும் பாக்குறா. டீச்சருமே எல்லாருமே இங்க அசம்பிள் ஆகுங்க. இந்த வருஷம் ஜியானிங் அகாடமியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. எப்பவுமே நீங்க எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்க எங்களுடைய முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம் டீச்சர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ஸோட சொல்றாங்க. அடுத்த சீனே எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது உனக்கு எத்தனை டைம் மெசேஜ் பண்ண கால் பண்ண ஒரு ரிப்ளை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு லின் ஹீரோ கிட்ட கேட்கும்போது சாரி எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதனாலதான் ரிப்ளை பண்ண முடியலன்னு ஹீரோ சொல்றான். சரி பரவாயில்ல, சமீபத்துல என்னுடைய ஃப்ளேம் மேஜிக் பேர்டு எவால்வ் ஆயிருக்கு, நான் ரொம்பவும் சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அமேசிங், இந்த டைம் எக்ஸாம் உனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்க போது போல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமான்னு அவங்க சொல்றாங்க. இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்குல்ல, இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் போகும்போது ஸ்ட்ரைட்டா எது நம்ம ஹீரோக்கு நேரா வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ ஸ்டன்னில் இருக்கும்போது என்ன பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிளஷ் ஆயிட்டு அவளுடைய சீட்டிலேயே உட்காந்துடுறா. இதை பார்த்துட்டு பின்னாடி இருந்த பொண்ணுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா ஜியான் மிங் இம்பீரியல் அகாடமிக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பேலஸ் மாதிரி சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு ஆள் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக 17 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய ஒயிட் ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸும் தேர்டு மிடில் ஸ்கூல்ல இருந்து 21 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ட்டு ஒரு குரூப் வருது. லீடர் இப்ப நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணும் லின்னிட்ட சொல்லும் போது லின்னும் ஹீரோ பாக்குறா. நீ செம்மையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ தம்ஸ் அப் சிம்பிளை காட்டுறான். நம்ம லின்னும் ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் தான் இந்த இடத்த விட்டு ரொம்ப லாங்ல இருக்கிறது. அதனாலேயே ஹீரோடைய ஸ்கூலை கொஞ்சம் இலக்காரமாவே எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த டைம் இவ்வளவு நேரம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவரும் அந்த இடத்துக்கு வராரு. நான் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறேன், என்னோட பேரு குஇ அப்படின்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். இது போன வருஷத்து எக்ஸாமை விட ரொம்ப மோசமா இருக்கும். இங்க வந்திருக்கவங்கல 80% சில்ட்ரன்ஸ் எலிமினேட் ஆயிடுவீங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அச்சோ இந்த வருஷத்து எக்ஸாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க, அப்பெல்லாம் நம்மளாம் எலிமினேட் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசும்போது ஒரு பையன் மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல இருந்து யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பிங்க் கலர் ஹேர் மண்டையும் எப்பரா நீ இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறா. அப்போ இன்னொரு ஸ்கூல்ல இருந்து வந்த பையனும் ஷின்யி நம்ம 2 பேர்த்த விட யாராவது பவர்ஃபுல்லா இருக்காங்களான்ட்டு பபுள் கம் போட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்கும்போது இந்த ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்க பையன் அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அப்புறம் இவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்ன தப்பா இருக்குன்ட்டு அவன் கேட்கும்போது அவன் நம்மளை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆளுன்ட்டு அவ சொல்றா. இதை கேட்டுட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்கூல் நம்ம ஸ்கூலை விட கொஞ்சம் கீழே தான் இருக்கு, அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த எக்ஸாமினரும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு நீங்க அகாடமிலேயே தங்கிக்கோங்க, சாப்பாடு நல்லா இருக்கும், ஃப்ரீ தான், எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப நேரம் பசிச்சுட்டு இருந்தது, இப்போ போய் ஒரு வெளுத்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இன்னும் ஹீரோவை கூட்டிட்டு சாப்பிட வரா. அந்த டைம் சாப்பிடுற இடத்துல நம்ம 2 பசங்க லின்னோடைய பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏய் நம்ம ஸ்கூலோடைய மானத்தை வாங்காதரா, ஆனா
அப்படிதான்டா இருக்கு. வரிஞ்சு தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லின்ன வரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் ஹீரோவுக்கு சாப்பாடு தூக்கி வச்சிட்டு இருக்கும்போது, அவனுமே போதும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு பத்தல. எனக்கு கொஞ்சம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. பக்கத்துல இருந்த பொண்ணும், "ஏய் நீங்க 2 பேரும் கப்புள் மாரி இருக்கீங்கன்னு" சொல்றத கேட்டுட்டு, "இல்ல அப்படிலாம் இல்லன்ட்டு" வெட்கப்பட்டுட்டு லின் சொல்றா. தூரத்துல இருந்து அந்த லின்ன வர்ணிச்சவங்க கேங்கு பார்த்துட்டு, இன்னும் 2 பொண்ணுங்க அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. "அவன் என்ன அவ்ளோ பிரபலமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன்டா இத்தனைக்கும் அவன் என்ன விட அழகாவே இல்லடா. அவன் பக்கத்துல போய் உட்கார்றாங்களேன்னு" சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அந்த டைம் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன், "நண்பர்களே நான் இங்க உட்காந்துக்கலாமான்னு" சொல்லிட்டு ஹீரோடைய டேபிளுக்கு வரும்போது, லின்னும் அவன பார்த்துட்டு உட்கார சொல்றான். அவனும் உட்காந்துட்டு, "நான் என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு மிடில் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேருன்னு" சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். "சரி எதுக்காகடா இங்க வந்திருக்கன்னு" ஹீரோ கேட்கும்போது, "நான் கேள்விப்பட்டேன் உங்க ஸ்கூல்ல ஹை டிஃபிகல்டி லெவல ஒருத்தன் கிராஸ் பண்ணியிருக்கானாமே, அவன் இந்த போட்டிக்கு வந்திருக்கானான்னு நான் பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும், "எதுக்காக கேட்குற? இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி உன்னுடைய ஸ்கூலுக்கு குடுத்து எங்கள தோற்கடிக்கலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா எங்கள மாரியான ஆளுங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணா தான் நாங்க ஏதோ பாஸ் ஆகுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இத கேட்டு லின்னும், "நாங்கலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏஞ்சி கிளம்பி போ" அப்படிங்கிறா. அச்சோ! நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ சொல்றேன். அதோ அவங்க பாருங்க. அவன் தான் 3 மிடில் ஸ்கூலோடைய ஒரு ஜீனியஸ் லின். இவன்கிட்ட 3வது லெவல்ல இருக்கக்கூடிய பிளான் டைப் மாஸ்டர்ஸ் இருக்கு. இவன் ஹை லெவல் எக்ஸாம்ல பாஸ் ஆனவன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா 3வது லெவல்ல இருக்கக்கூடிய பீஸ்டான்னு சொல்லிட்டு மத்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகும்போது, ஆமா அவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவும் பணக்கார ஃபேமிலி. அதனால அவங்கள்ட்ட ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதனாலேயே அவங்க 3வது லெவலுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இத கேட்டுட்டு எங்களுடைய பெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் இருக்கு. கண்டிப்பா நாங்க தோக்க தான் போறோம்ன்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா லின்னு, என்னுடைய பெட்டு ரேங்க் 2 ஸ்டேஜ் 7ல இருக்கு. என்ன கொஞ்சம் கேப் தான் இருக்கு. ஃபில்லப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அப்புறம் அந்த போனி டெயில் போட்டிருக்க அந்த பொண்ணு, அவ ஸ்கூல் படிக்கும்போதே ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய 2ண்ட் ரேங்க் பீஸ்ட்ட அவ டேம் பண்ணிட்டா. அதனால அது ஒரு டிராகன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா ஒரு டிராகனா? அதுவும் 2வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு டிராகனை எப்படி டேம் பண்ண முடியும்ட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு கேட்கும்போது, ஸ்பிரிட் எனர்ஜி பீஸ்ட்டை விட அதிகமா இருக்கும்போது இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த போனி டெயில் போட்டிருக்க அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்புறம் இன்னொரு ஜீனியஸ் இருக்கான். அவன் பேரு டான். அவனுக்கு டியூயல் எலமெண்ட் பீஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் பிளாக் கலர் ஹேர் பொண்ணும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா என்னுடைய டீச்சர் சொன்னபடி இந்த டியூயல் எலமெண்ட் பீஸ்ட்ங்கிறதெல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது. ஒரே டைமிங்ல 2 ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ண முடியும். கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு லின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவுமே ராக் கோஸ்ட்டுக்கும் 2 எலமெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோஸ்ட்டும் பாறையும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயேன்னு ஹீரோ யோசிக்கிறான். என்கிட்ட இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்ன்ட்டு அவன் சொல்றதை கேட்டுட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும், நீங்க கேட்ட அந்த நபர் வரலன்னு ஹீரோ சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை.